ஹாய் ஹலோ வெல்கம் டு ஈஸி ப்ரிப்பரேஷன். ஓகே, ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்மளோட 8th யூனிட் நம்ம வெப் டெக்னாலஜியோட பார்ட் பி தான் பார்க்க போகிறோம். ஆமாம், பார்ட் ஏல வந்து நம்ம என்ன வெப் டெக்னாலஜினா என்ன, நம்ம என்னென்ன டூல்ஸ் யூஸ் பண்ணுவோம், ஹவு வி ஆர் கோயிங் டு ரன் த வெப்சைட், ஸோ வாட் இஸ் த டூல்ஸ் வி ஆர் யூஸிங், ஸோ இது எல்லாமே பார்த்தோம். ஸோ இந்த யூனிட்டில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேசிக்ஸ் ஆஃப் ஜாவா. இப்போ லைக் நம்ம ஊப்ஸ் கான்செப்ட்ஸில் ஆல்ரெடி யூனிட் 1ல் நம்ம பார்த்துருப்போம். ஸோ அந்த ஊப்ஸ் கான்செப்ட் ஏன் இங்கே நமக்கு வருது அப்படின்னா, இட்ஸ் பிகம்ஸ் டு ஜாவா ஆப்லெட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோடிங் உண்டு. அப்போ நம்ம ஊப்ஸ் அப்படிங்கிற முச்சில் எந்த இதெல்லாம் பார்ப்போம், இன்ஹெரிடன்ஸ், என்கேப்சுலேஷன், பாலிமார்ஃபிசம், இது அப்ஸ்ட்ராக்ஷன், இதெல்லாம் வரும். பட் ஹியர் வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் அபவுட் இன்ஹெரிடன்ஸ் மற்றும். ஸோ இந்த மாதிரி நம்ம கான்செப்ட்ஸ் எல்லாம் பார்ப்போம். ஸோ வாட் ஆர் த டாபிக்ஸ் வி ஆர் கோயிங் டு கவர்ட் ஹியர் அப்படின்னா, கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸு, கிளாஸ் அண்ட் மெத்தட்ஸு, இன்ஹெரிடன்ஸ், பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸ், இது வரைக்கும் நமக்கு ஃபுல்லாக ஜாவா வந்துடும். அடுத்து எக்ஸெப்ஷன் ஹேண்ட்லிங், மல்டி த்ரெட்டிங், ப்ரோக்ராமிங், ஐஓ ஃபைல்ஸ் எப்படி, அதில் என்னென்ன யூட்டிலிட்டி கிளாஸஸ் யூஸ் பண்ணலாம், ஜேடிபிசினா ஜாவா டெவலப்மெண்ட், ஸோ ஜேடிபிசி அதோட கனெக்ஷன் கிளாஸு, நெக்ஸ்ட்டு டேட்டா பேஸோட எப்படி கனெக்ட் பண்ணுறது, அப்போ ஹேண்ட்லிங் டேட்டா பேஸு, அதோட கேச்சிங் டேட்டா பேஸ் ரிசல்ட்ஸு, நெக்ஸ்ட்டு நெட்வொர்க்கிங், ஒரு எப்படி நெட்வொர்க்கிங் இது பண்ணுறது, அதே மாதிரி ஐநெட் அட்ரஸ் கிளாஸ் இந்த மாதிரி யூஸ் பண்ணுறது, தென் ஆப்லெட்ஸு, ஜாவா ஆப்லெட்டு அதோட லைஃப் சைக்கிள்ஸு, தென் இமேஜஸ் எப்படி நம்ம ஆப்லெட்டில் ஆட் பண்ணலாம், தென் ஆடிங் சவுண்ட் டு, எப்படி நம்ம ஒரு ஆப்லெட்டில் சவுண்ட் ஆட் பண்ணலாம், அதே மாதிரி பாசிங் பேராமீட்டர்ஸ் டு அன் ஆப்லெட். இப்போ நம்ம ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படின்னு பார்த்தோம். ஜாவா ஸ்கிரிப்ட் அப்படிங்கிற என்ன சொன்னோம், கிளைண்ட் சைடு அப்படின்னு சொன்னோம், ரைட்டா. ஸோ சர்வர் சைடு அப்படிங்கும்போது என்னது, பிஹெச்பி பார்த்தோம். கிளைண்ட் சைடுங்கும் போது நம்ம ஜாவா சர்வலட் பார்த்தோம். ஸோ இப்போ ஜாவா ஸ்கிரிப்ட்டு எப்படி நம்ம யூஸ் பண்ணுறது, ஸோ பேஸ்ட் ஆன் த ஜாவா சர்வலட், ஸோ ஆப்லெட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த ஆப்லெட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஹியர் இன் திஸ் பார்ட் பி வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ்ட். ஓகேங்களா, ரைட். இப்போ இதில் இந்த ஜேடிபிசி ஓடிபிசி கனெக்டிவிட்டி அப்படின்னு பார்க்கும்போது நம்மளோட டேட்டாபேஸ் கான்செப்ட் இங்கே வந்துடும். ஸோ அப்போ இந்த வெப் டெக்னாலஜியில் பார்ட் பியில் நீங்கள் 2 கான்செப்டை கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும். ஒன்று நம்ம கொஸ்டின் பேங்க்லேயோ இல்லை நம்மளோட ப்ரீவியஸ் வீடியோவில் எதுலானா டிபிஎம்எஸோட வீடியோ, ஓகேங்களா, டேட்டாபேஸ் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்ஸோட வீடியோ. இன்னொன்று பார்ட் ஏ நம்ம யூனிட் 1 இருக்குல்ல, ஊப்ஸ் கான்செப்ட்டு, இந்த 2 டாப்பிக்கும் நீங்கள் பார்த்தா தான் கண்டிப்பாக இந்த யூனிட் உங்களுக்கு புரியும், இந்த பார்ட் பி, ரைட். ஸோ இதில் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் யூஸ் டு கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஃப்ளோ. ஒரு ப்ரோக்ராம் நான் ரைட் பண்ணுறேன், அந்த ப்ரோக்ராமோட ஃப்ளோவை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தான் கண்ட்ரோல் ஸ்டேட்மெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தெர் ஆர் என்னென்ன டைப்ஸ் கண்டிஷனல் அப்படின்னு பார்த்தோன்னா, இஃப், எல்ஸு, ஸ்விட்ச் கேஸு. ஸோ கேஸ் எத்தனை இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஸ்விட்ச் கேஸ் யூஸ் பண்ணுவோம். இதுவே நம்ம லூப்பிங் பார்த்தோம் அப்படின்னா, ஃபார் லூப்பு, வைல் லூப்பு, டூ வைல் லூப், இது எல்லாமே யூஸ் பண்ணுவோம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் எக்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 0, ஜீரோ விட அதிகமாக இருந்தால் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் பாசிட்டிவ். இப்போது இந்த ஜீரோ விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நம்ம என்னது நெகட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அப்போது இஃப் எனக்கு -1 நான் கொடுக்குறேன், அப்போ எனக்கு என்னது பாசிட்டிவ்னு சொல்லி கொடுக்காது, ஓகேவா. ஸோ கிளாஸஸ் அண்ட் மெத்தட்ஸ், கண்டிப்பாக ஜாவா அப்படின்னு எடுத்தாலே கிளாஸஸும் மெத்தட்ஸும் இம்பார்ட்டன்ட். ஸோ கிளாஸ் அப்படிங்கிறது இட் இஸ் அ ப்ளூ பிரிண்ட் ஃபார் ஆப்ஜெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக கிளாஸுங்கிறது ஒரு ப்ளூ பிரிண்ட். நெக்ஸ்ட்டு மெத்தட், ஸோ ஃபங்க்ஷன் இன்சைட் அ கிளாஸ். ஒரு ஃபங்க்ஷனுக்கு இன்சைடில் தான் மெத்தட் வந்து இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் கிளாஸ் டெமோ, அதுக்குள்ளே நான் வாய்ட் ஷோ ஆஃப் அப்படின்னு எடுக்கிறேன். அப்போ இந்த கிளாஸ் நேம் என்ன அப்படின்னா டெமோ. இதில் வாய்டு ஷோ அப்படின்னு சொல்லிட்டு வாய்டுன்னா எனக்கு ரிட்டன் கொடுக்கும். ஸோ ஃபைனலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் ஹெலோ. ஸோ அப்போ எனக்கு என்னது, ஹெலோங்கிற அவுட்புட் எனக்கு என்னது ரிட்டன் பண்ணும், ரைட்டா. ஸோ அப்போது எனக்கு கண்டிப்பாக ஒரு கிளாஸ் நேம் இருக்கணும். இதை இன்ஹெரிடன்ஸ் பார்க்கும்போது கிளாஸ் ஏ அந்த டெமோங்கிறது இன்ஹெரிட் பண்ணியிருக்கும் இன்னொரு கிளாஸ் பியை. ஸோ இந்த மாதிரி கான்செப்டும் நம்ம எதில் பார்ப்போம் அப்படின்னா வெப் டெக்னாலஜியில். அப்போ கிளாஸஸ், மெத்தட்ஸ், இன்ஹெரிடன்ஸ், இந்த 3 கான்செப்டும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட், ரைட்டா. ஸோ வெப் டெக்னாலஜி ஆகட்டும், டிபிஎம்எஸ் ஆகட்டும், ஜாவா ஊப்ஸ் கான்செப்ட் ஆகட்டும், கண்டிப்பாக இந்த 3 கான்செப்ட் இம்பார்ட்டன்ட், ரைட். இப்போ இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீயூஸ், அகைன் அண்ட் அகைன் நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் யூஸ் பண்ணிக்கலாம் பேரண்ட் கிளாஸில் இருந்து, ரைட்டா. ஸோ இதில் அப்போ என்னென்னு பார்த்தீங்கன்னா, கிளாஸ் வந்து நம்ம அனிமல்னு எடுக்கிறோம். ஸோ இந்த கிளாஸ் அனிமலில் வாய்ட் சவுண்டு, அப்போ எனக்கு அது என்னவா கிடைக்கும், சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் சவுண்ட் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அவுட்புட் கிடைக்கும். அதே இது கிளாஸ் டாக் எக்ஸ்டென்ஸ் அனிமல், அப்போ டாகுக்குள்ளே தான் என்ன வந்துடும், அனிமல். அப்போ அனிமல்ங்கிறதுக்குள்ளே டாக் வரும், ரைட்டா. ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கணும். அதில் வாய்டு பார்க் ஆஃப், ஃபைனலாக எனது சிஸ்டம் டாட்
அவுட் டாட் பிரிண்டலன் அதில் எனக்கு என்னென்னு வந்துடும் பார்க். அப்போது இன்ஹெரிட் இந்த அனிமல்குள்ளே எது டாகுங்கிறது இன்ஹெரிட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ இந்த இன்ஹெரிடன்ஸ் அப்படிங்கும்போது நம்ம என்காப்சுலேஷன் கான்செப்டை இங்கே பார்க்கணும். ஸோ என்காப்சுலேஷன்னா கேப்சியூல் அப்படின்னு சொல்லுவோம்ல, உள்ள ஒரு பர்டிகுலர் டைப் ஆஃப் மெடிசனை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க, கேப்சியூல் ஒரு கேப்சர் பண்ணி வச்சுருப்பாங்க. அதே மாதிரி தான் என்னது நமக்கு இந்த இன்ஹெரிடன்ஸ். நெக்ஸ்ட்டு பேக்கேஜஸ் அண்ட் இன்டர்ஃபேஸஸ். ஸோ பேக்கேஜஸ் அப்படின்னா என்னென்னு சொல்லுவோம், கண்டிப்பாக நமக்கு தேவையான திங்ஸை ஒரு பேக்கேஜஸாக கொடுத்துருப்பாங்க, ரைட்? ஸோ இப்போ குரூப் ஆஃப் ரிலேட்டட் கிளாஸஸ் லைக் ஜாவாடா டியூட்டில், அப்போ எனக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் எல்லாமே எதில் இருக்குது, இந்த ஜாவா. அப்போ ஜாவாடா டியூட்டில்னால் தேவைப்படுற ரிசோர்ஸஸ்லாம் எங்கே எடுத்துக்கலாம், இந்த இடத்துல. நெக்ஸ்ட்டு இன்டர்ஃபேஸ். ஸோ இன்டர்ஃபேஸ் அப்படின்னு பார்க்கும்போது அப்ஸ்ட்ராக்ட் கிளாஸ் வித் ஒன்லி மெத்தட் டிக்ளரேஷன், எனக்கு மெத்தட் டிக்ளரேஷன் மட்டும் இந்த இடத்துல இருக்கும், ரைட்டா? ஸோ அப்போ இதில் இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள் அப்படின்னு எடுத்தோம்னா வாய்டு பிரிண்ட் ஆஃப், இந்த இடத்துல எனக்கு என்ன இருக்கும், பிரிண்ட் அப்படிங்கிறத எனக்கு பிரிண்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் பிரிண்டபிள் அப்படிங்கிறத நான் பிரிண்ட் ஒவ்வொரு டைம் நம்ம போட்டுகிட்டே இருக்கணும். அடுத்தது எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங். கண்டிப்பாக எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங்னா என்னென்னு சொன்னோம், எரரை கண்டுபிடிக்கிறது, ரைட்டா? ஸோ அப்போ ட்ரை கேட்ச் த்ரோ. ஸோ ட்ரை கேட்ச் த்ரூ அப்படிங்கும் போது எனக்கு ரன் டைம் எரர்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். அப்போ ட்ரை கேட்ச் த்ரூவில் நான் ட்ரை பண்ணுறேன். ஸோ ட்ரை அப்படிங்கும்போது எரர் எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிக்கிறோம். கேட்ச் அப்போது அது என்ன பண்ணுது, எனக்கு எரரை டிஸ்பிளே பண்ணுது. ஃபைனலாக த்ரூ. ஓகேங்களா? இப்போ ட்ரை இன்ட் எக்ஸ் ஈக்குவல் டு 10/0. அப்போ 10/0 நமக்கு என்ன வரும், எக்ஸப்ஷன் இ. அப்போ எனக்கு ஈங்கிறதுல என்ன இருக்கும், எரருங்கிறது. அப்போ சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஆஃப் எரர் ப்ளஸ் இ. ஓகேங்களா? ஸோ அப்போ அது எனக்கு என்ன சொல்லுது, எரர் அப்படிங்கிறத சொல்லுது எந்த லைனில். அப்போ அந்த லைனை சொல்கிறதுக்கு எனக்கு த்ரோ அப்படிங்கிற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நான் யூஸ் பண்ணணும், ரைட்டா? ஸோ அப்போது இட் டீல்ஸ் வித் அன் ரன் டைம் எரர்ஸை டீல் பண்ணுறதுக்கு தான் ட்ரை கேட்ச் த்ரூங்கிற எக்ஸப்ஷன் ஹேண்ட்லிங் நமக்கு எதில் யூஸ் ஆகுது, வெப் டெக்னாலஜி. இப்போ ஏன் இதெல்லாம் நீங்கள் இங்கே பார்க்குறீங்க, why these concepts are comes under here, because of we are going to apply the JavaScript, like ஜாவாவோட கான்செப்டை வெப் டெக்னாலஜி நம்ம ப்ரோக்ராமிங்கில் பிஹெச்பியில் சர்வர் சைட் ப்ரோக்ராமிங்க்கு நம்ம பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு மல்டி த்ரெட்டட் ப்ரோக்ராமிங். ஸோ மல்டி த்ரெட்டட்னா என்னது, கன்கரண்ட்டாக அட் அ டைமில் நிறைய டாஸ்க் வந்து நமக்கு ரன் ஆகிட்ருக்கும் அட் த சேம் டைம். ஓகேவா? அப்போ நம்ம வெயிட் பண்ணிகிட்ருப்போம். வவுண்ட் வெயிட், லைக் வவுண்ட் வெயிட் அப்படின்னா என்ன பார்ப்போம், ஓஎஸில் பார்ப்போம் நம்ம என்னது, எஸ் இட்ஸ் அன் ப்ரையாரிட்டி சிங்க்ரோனைட் டெட்லாக் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ அப்போ கிளாஸ் மை த்ரெட் எக்ஸ்டென்ஸ் த்ரெட்டு இது என்ன சொல்லுது, பப்ளிக் வாய்ட் ரன் ஆஃப், இதில் சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலனில் ரன்னிங் அப்படின்னு சொல்லி எனக்கு வருது. ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் நமக்கு அது கன்கரண்ட்டாக நமக்கு என்ன ஆகிட்டுருக்கு, ரன் ஆகிட்டுரு. ஓகேவா? அடுத்தது இன்புட் அவுட்புட்டு, அது ஸ்ட்ரீம்ஸில் சொல்லுது. ஸோ அப்போ இன்புட் அவுட்புட் அப்படிங்கும்போது ரீடிங் அண்ட் ரைட்டிங் யூஸிங் ஸ்ட்ரீம்ஸ், எனக்கு ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறத யூஸ் பண்ணி தான் நான் என்ன பண்ண முடியும், ரீடிங்கும் ரைட்டிங்கும் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அப்போ நான் ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது யூஸ் பண்ணலன்னா என்னோடய ஜாவாவில் கண்டிப்பாக என்னால் என்ன பண்ண முடியாது, ரீட் பண்ண முடியாது. ஓகேவா? ரைட்டும் பண்ண முடியாது. அப்போ இது பாருங்கள், ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம். அப்போ அந்த ஸ்ட்ரீம் அப்படிங்கிறத நான் யூஸ் பண்ணணும். அப்போ எஃப்எஸ் ஈக்குவல் டு நியூ, அப்போ புதுசாக ஒன்று க்ரியேட் பண்ணணும். அடுத்தது ஃபைல் இன்புட் ஸ்ட்ரீம் ஃபைல் டாட் டெக்ஸ்ட்டு, புதுசாக ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரில் என்ன வருது, ஃபைல் டாட் டெக்ஸ்ட் அப்படிங்கிறத சேவ் பண்ணுது. ஓகேவா? நெக்ஸ்ட்டு இன்ட் ஐ ஈக்குவல் டு எஃப்ஐஎஸ் டாட் ரீட் ஆஃப். இப்போ எனக்கு என்ன ஆகுது, அந்த எஃப்ஐஎஸ்குள்ளே எனக்கு ஃபைல் டெக்ஸ்ட் வந்து ரீட் ஆகி உள்ள உட்காந்துருது. ஸோ இதுதான் என்னோடய இன்புட் அவுட்புட்டு. கண்டிப்பாக நமக்கு என்னது, இதை ரீட் பண்ணி ரைட் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக ஸ்ட்ரீம்ஸ் அப்படிங்கிறது தேவை. அடுத்தது பார்த்தோன்னா ஃபைல் ஹேண்ட்லிங். ஸோ ஃபைல் ஹேண்ட்லிங் அப்படிங்கும்போது நான் ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் வச்சுருக்கிறேன்ல, ஸோ அந்த டெக்ஸ்ட் ஃபைலை நான் ரீட் பண்ணி ரைட்டும் பண்ணலாம். அது எப்படி நம்ம எழுதுறதுன்னா பஃபர்ட் ரைட்டர், நான் ரைட் பண்ணுறேன். அப்போ பஃபர்ட் ரைட்டரை பிடபிள்யூன்னு எடுக்கிறேன், ஈக்குவல் டு நியூ பஃபர்ட் ரைட்டர் ஆஃப் நியூ ஃபைல் ரைட்டர், அதில் டெமோ டாட் டெக்ஸ்ட். அப்போது இந்த பஃபர் ரைட்டருங்கிறது எங்கே சேவ் ஆகுது, டெமோ டாட் டெக்ஸ்ட்டுங்கிறதுக்குள்ளே சேவ் ஆகுது. அப்போ அதை நான் எப்படி கொடுக்குறேன், பிடபிள்யூக்குள்ளே கொடுக்குறேன். இப்போ எனக்கு நான் எதை அப்போ ரைட் பண்ணணும், பிடபிள்யூவை ரைட் பண்ணால் போதும். அப்போ பிடபிள்யூ டாட் ரைட் ஆஃப் ஹலோ. அப்போது இந்த டெமோ டாட் டெக்ஸ்ட்டுக்குள்ளே என்ன ரைட் பண்ண போகுது, ஹலோங்கிறத ரைட் பண்ண போகுது. இதோட கிளாஸ் என்ன, லைக் கிளாஸிஃபிகேஷன் எப்படி சேவ் ஆகுது, பிடபிள்யூ அப்படின்னு சொல்லிட்டு சேவ் ஆகுது. பிடபிள்யூ இஸ் நத்திங் பட் பஃபர் ரைட்டர். இதே மை பஃபர் ரீடிங் அப்படின்னா பிஆர் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹலோ ஃபைலை ரீட். அப்போ பிஆர் டாட் ரீட் ஆஃப் எனது டெமோ டாட் டெக்ஸ்ட்டு. ஓகேவா? அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா யூட்டிலிட்டி கிளாஸஸ். ஸோ யூட்டிலிட்டி கிளாஸஸ்க்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம், ஜாவா டாட் யூட்டில்ங்கிறது இன்புட் அவுட்புட் எனக்கு தேவையான யூட்டிலிட்டிஸ் பேக்கேஜஸ் எடுக்கிறதுக்கு ஜாவா டாட் யூட்டில் யூஸ் பண்ணுவோம். இதுவே கிளாஸஸ் யூஸ் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரிங்கு, மேத்து, டேட்டு, அரேஸ், கலெக்ஷன். அப்போ அந்த ஜாவா டாட் யூட்டில்குள்ளே இவங்களாம் வரமாட்டாங்க தனியாக. அப்போ நம்ம என்ன பண்ணணும்,
ஜாவா டாட் ஸ்ட்ரிங், அந்த util டாட் ஸ்ட்ரிங்கு, மேத்து, டேட்டு, மேத்துனா மேத்தமேட்டிக்கல் கான்செப்ட்ஸ் லைக் பை அப்படின்னா நமக்கு என்ன 3.14ங்கிறது வர்றது. ஓகேவா? அதே மாதிரி டேட்ரு, அரேஸு, கலெக்ஷன்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம கொண்டு வரும். ஓகேவா? ஸோ அப்போ அதை எப்படி எழுதலாம்? ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹலோ டாட் டு அப்பர் கேஸ் ஆஃப். அப்போ எனக்கு அந்த அப்பர் கேஸ் ஆஃப் அப்படிங்கிறது இந்த இடத்துல வந்துடும். ஓகேவா? ஸோ ஒவ்வொரு டைமும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன்ஸை ஒரு அப்பர் கேஸ்லேயே இல்லை ஏதோ ஒரு இடத்துல நம்ம என்ன பண்ணி ரீட் பண்ணி ரைட் பண்ணுறோம். அடுத்தது பார்த்தோன்னா JDBCயோட ஓவர்வியூ. ஸோ ஜாவா டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைனா ஜாவா டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி. ஸோ அப்போ ஜாவா டெவலப்மெண்ட் கனெக்டிவிட்டிக்கும் டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டிக்கும் வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, நான் டேட்டாபேஸ் யூஸ் பண்ணி தான் டெவலப் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதில் என்னென்ன நம்ம கனெக்ட் பண்ணுவோம் அப்படின்னா, ஜாவா டு DB டேட்டாபேஸ்க்குள்ளே கனெக்ட் பண்ணுவோம். ஸோ வாட் இஸ் த டேட்டாபேஸ் கனெக்டிவிட்டி அப்படின்னா, MySQL இல்லை Oracle யூஸ் பண்ணுவோம். இப்போ இதோட ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க, JDBC ஸ்டெப்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா, கண்டிப்பாக டிரைவரை ஃபஸ்ட்டு லோட் பண்ணணும். JDBC டிரைவரோ இல்லை ODBC டிரைவரோ. அடுத்தது கனெக்ஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணணும். அடுத்தது query-யை எக்ஸிக்யூட் பண்ணணும். அண்ட் என்னோடய ரிசல்ட்ஸை ப்ராசஸ் பண்ணணும். ஃபைனலாக என்னோடய கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணணும். அப்போ ஃபஸ்ட்டு நான் டிரைவர் இது பண்ணிவிட்டு கனெக்ஷனை ஓப்பன் பண்ணுறேன். அடுத்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டை க்ரியேட் பண்ணுறேன். அடுத்து query-யை எக்ஸிக்யூட் பண்ணி ஃபைனலாக என்னோடய ரிசல்ட், அப்போ ஒரு டேபிளில் எனக்கு என்ன ஆகும், ரிசல்ட் ஷோ ஆகும். ஃபைனலாக அந்த கனெக்ஷனை க்ளோஸ் பண்ணுறேன். இதெல்லாம் இதில் வந்துடும். ப்ரோக்ராமிங்குள்ளே நம்ம JDBC கனெக்டிவிட்டி அந்த ஓவர்வியூ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ணிடணும், இந்த கான்செப்ட் எல்லாத்தையும் கொண்டு வந்துடணும். அடுத்தது பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங். ஸோ ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங்க்கு நமக்கு 3 டைப் இருக்குது. என்னெல்லாம்னா ஸ்ட்ரிங்கு, இல்லை ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர். ஸோ ஸ்ட்ரிங் பஃபர் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா, டெம்பரவரியாக நம்ம ஸ்டோர் பண்ணணும் டேட்டாவை அப்படின்னா ஸ்ட்ரிங் பஃபர். இதுவே ஸ்ட்ரிங் பில்டர் அப்படின்னா நம்ம ஏதாவது டைப் இப்போ அப்பர் கேஸ் லோயர் கேஸை வந்து பில்ட் பண்ணணும். ஸோ அந்த டைம் நமக்கு என்ன யூஸ் ஆகும், ஸ்ட்ரிங் பில்டர் யூஸ் ஆகும். அப்போ ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு ஹாய் ப்ளஸ் தேர். அப்போ இது ரெண்டையும் நான் என்ன பண்ண போகிறேன், ஸ்ட்ரிங். அப்போ ஹாய் தேர் அப்படிங்கிறது எனக்கு ஷோ ஆகணும். ரைட்டா? ஸோ அப்போ இதுதான் என்னது, எனக்கு ஸ்ட்ரிங் தேரோட ஸ்ட்ரிங். இதுவே ஸ்ட்ரிங் பஃபர் அப்படின்னா ரெண்டையும் தான் நான் என்ன பண்ண போகிறேன், கனெக்ட் பண்ணி ஒரு டெம்பரவரியில் நான் ஸ்டோர் பண்ண போகிறேன். ரைட்டா? ஸோ இது எல்லாமே சேர்ந்து ஸ்ட்ரிங் ஹேண்ட்லிங்கில் வந்துடும். அடுத்தது பார்த்தோன்னா கனெக்ஷன் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டு. ஒரு கனெக்ஷன் நம்ம கொடுக்கணும், ஒரு எஸ்டாப்ளிஷ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்னா டேட்டாபேஸில் கனெக்ஷன் கான் ஈக்குவல் டு இதை எப்படி எடுப்போம், டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன். டிரைவர் மேனேஜருங்கிற நம்ம JDBC கனெக்டிவிட்டியில் நம்ம லோட் பண்ணுவோம்ல டிரைவர், அதுதான். ஸோ டிரைவர் மேனேஜர் டாட் கெட் கனெக்ஷன் எடுக்கிறேன். அதில் JDBCயில் MySQL லோக்கல் ஹோஸ்ட்டில் டெஸ்ட் அப்படின்னு ஒன்று வச்சுருக்கிறேன். அதில் நான் என்ன பண்ணுறேன், யூஸருங்கிற டேபிளில் நான் பாஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். அப்போ பாஸுங்கிற அந்த இது எல்லாமே எனக்கு என்ன ஆயிரும், ஃபில்டர் ஆயிரும். ஸோ ஃபைனலாக ஸ்டேட்மெண்ட்டில் STMT ஈக்குவல் டு கனெக்ஷன் டாட் க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்டு. ஃபைனலாக எனக்கு என்னது, என்னோடய ஸ்டேட்மெண்ட் வந்து க்ரியேட் ஆகி என்ன ஆயிரும், ஒரு ரிப்போர்ட்டாக எனக்கு ஜென்ரேட் ஆகிரும். ஸோ இதுதான் என்னோடய கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட். இந்த கனெக்ஷன் ஸ்டேட்மெண்ட் நம்ம எதுக்கெலாம் யூஸ் பண்ணலாம்னா, என்னோடய டிரைவர் மேனேஜருக்கோ, இல்லை ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்கோ, இல்லை அந்த கனெக்ஷனை வந்து நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கோ நமக்கு என்ன ஆகும், யூஸ் ஆகும். ரைட்டா? இதுலேயே நமக்கு நிறைய ஸ்டேட்மெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. அதுமாதிரி க்ரியேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது, அப்டேட் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இது எல்லாமே JDBC கனெக்டிவிட்டிஸில் வந்துடும். இப்போது எப்படி ஒரு கொரியை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறது JDBCக்குள்ளே, ஸோ அதுக்கு தான் ரிசல்ட் செட் RS ஈக்குவல் டு ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி. இப்போ நான் அந்த ரிசல்ட் செட் எடுத்துகிட்டு ஸ்டேட்மெண்ட்குள்ளே எக்ஸிக்யூட் கொரியும் கொடுத்துட்டேன். அப்போ அதுக்குள்ளே செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் ஸ்டூடெண்ட்டு, என்னோடய ஸ்டூடெண்ட்டை நான் என்ன பண்ணுறேன், செலக்ட் பண்ணுறேன். ரைட்டா? அதில் இப்போ நான் என்ன கண்டிஷன் எடுக்கிறேன்னா, வைல் கண்டிஷன் எடுக்கிறேன். அப்போ வைல் RS டாட் நெக்ஸ்ட்டு, இந்த RSங்கிறதுக்குள்ளே ரிசல்ட் செட்டுங்கிறதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், நெக்ஸ்ட் ஆஃப் எடுக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு என்னது, சிஸ்டம் டாட் அவுட் டாட் println ஆஃப் RS டாட் கெட் ஸ்ட்ரிங் ஆஃப் 1. ஸோ இது நம்ம எடுக்கிறோம். அப்போ எனக்கு ரிசல்ட் செட்டுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன், ஸ்டேட்மெண்ட் டாட் எக்ஸிக்யூட் கொரி எடுக்கிறேன். அதுக்குள்ளே எனக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் எடுத்துகிட்டு ஸ்டூடெண்ட் எடுக்கிறேன். நெக்ஸ்ட்டு வைல் RS டாட் நெக்ஸ்ட்டு இதை நம்ம கொடுத்துட்டு ஃபைனலாக சிஸ்டம் டாட் அவுட் டாட் println கொடுத்து எனக்கு அந்த ஸ்ட்ரிங்கை நான் என்ன பண்ணுறேன், கெட் பண்ணுறேன். இதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு நம்ம ஒவ்வொரு டைமும் ஒரு கொரி பில்டர் நம்ம வச்சுருப்போம். இல்லை அப்படின்னா அந்த கொரிக்கு செலக்ட் ஸ்டார் ஃப்ரமோ இல்லை என்னது நம்ம வியூ போட்டு எடுப்போம். ரைட்டா? அடுத்தது ஜாவா எப்படி நெட்வொர்க்கிங் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, இட் சப்போர்ட்ஸ் TCP/IP ட்ரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் இல்லை இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த IP கனெக்டிவிட்டியை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம்னா நெட்வொர்க்கிங் கனெக்ட் பண்ணுவோம். அப்போது ஒரு சிஸ்டமில் வச்சுருக்கிற டேட்டாபேஸை எல்லாரும் ஓவரால் ஒரு 30 சிஸ்டம்ஸோ இல்லை ஒரு 5 சிஸ்டம்ஸோ ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வைப்பாங்க. அண்ட் UDP யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். ஓகேங்களா? ஸோ இது என்ன அப்படின்னா, அந்த நமக்கு அந்த மாஸ்க் இருக்குல்ல, சப்நெட் மாஸ்க்கு, IP இதை வச்சு நம்ம என்ன பண்ணிடுவோம், அதுக்கு ஷேரிங் கொடுத்துருவோம். ஓகேவா? இப்போ அதில் ஐநெட் அட்ரஸ் அண்ட் URL கிளாஸு. ஸோ ஐநெட் அட்ரஸ் என்ன அப்படின்னா, எப்படி நம்ம அதை கனெக்ட் பண்ணுறது, ஐபியை கனெக்ட் பண்ணுவோம், அவ்வளோதான். இப்போ கமாண்ட் ப்ராம்ப்டை போட்டு IP கான்ஃபிக்னு எடுத்தோன்னா அந்த வேர்ஷன் தெரிஞ்சிடும். அந்த ஐபியோட வேர்ஷன் என்ன இருக்குது எல்லாமே தெரிஞ்சிடும். அதே மாதிரி தான் இது. அப்போ ஐநெட் அட்ரஸ் IP ஈக்குவல் டு ஐநெட் அட்ரஸ் டாட் கெட் பை நேமு google.com. அப்போ google.comல என்ன, அப்போ அதோட இதை வந்து டாக்குமெண்ட் அண்ட் கெட் எலிமெண்ட் பை ID போட்டு நான் கோர்ஸ் நேம் என்ன அப்படிங்கிறத எடுத்துறேன். ரைட்டா?
அடுத்தது பார்த்தோன்னா டிசிபி சாக்கெட்டோட எக்ஸாம்பிள். ஸோ டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால். டிரான்சாக்ஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால் எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா, எனக்கு டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கு என்னோட குவரியை டிரான்சாக்ஷன் பண்ண. அப்போ சாக்கெட் எஸ் ஈக்குவல் டு நியூ சாக்கெட் ஆஃப் லோக்கல் ஹோஸ்ட்டில் நான் 4.6 அப்போ லோக்கல் ஹோஸ்ட்டில் 4:2 அப்படி கொடுத்து நான் என்ன பண்ணுறேன் 4.6 நான் டைப் பண்ணுறேன். இதிலே டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமில் நான் என்ன பண்ணுறேன் டி அவுட்டு நியூ டேட்டா அவுட்புட் ஸ்ட்ரீமு. அப்போ எனக்கு புது இதுக்குள்ளே கெட் அவுட்புட் ஸ்ட்ரீமு. அவுட்புட் ஸ்ட்ரீமுங்கிறது எந்த வெப் ப்ரௌசரில் எந்த ஐடியில் எனக்கு ஷோ பண்ணணும் ஐபிக்குள்ளே. ஸோ அதுதான் இதுவே யூடிபி சாக்கெட்குள்ளனா டேட்டாகிராம் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். அதனால் டேட்டாகிராம் சாக்கெட் டிஎஸ் ஈக்குவல் டு நியூ டேட்டாகிராம் சாக்கெட். அப்போ என்னோடய டேட்டாகிராம் என்ன இருக்குது, எந்த மாஸ்கில் இருக்குது, ஸோ இது எல்லாத்தையுமே அங்கே செக் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு பார்த்தோன்னா ஜாவா பீன்ஸ். ஸோ ஜாவா பீன்ஸ் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா ரீயூசபிள் சாஃப்ட்வேர் காம்பனன்ட்ஸ். அப்போது ஒவ்வொரு டைமும் நமக்கு காம்பனன்ட்ஸ் வந்து ரீயூசபிள் ஆகிட்டே இருக்கும். அண்ட் இட் மஸ்ட் பி சீரியலைசபிள். நமக்கு இது வந்து சீரியலைசபிள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கும் சீரியஸ். தென் ஹாவ் நோ ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர். இந்த இடத்துல நமக்கு ஆர்கியூமெண்ட் கன்ஸ்ட்ரக்டர் இருக்காது. அதாவது எந்த ஒரு கன்ஸ்ட்ரக்டரோ டிஸ்ட்ரக்டரோ எதுவுமே இருக்காது. அண்ட் கெட்டஸ் அண்ட் செட்டஸ். நான் எதுவுமே ப்ரோக்ராம் கெட் பண்ணவும் தேவையில்லை, வாங்கவும் தேவையில்லை, செட் பண்ணவும் தேவையில்லை. இது எல்லாமே வந்துடும். அடுத்தது பார்த்தோன்னா ஆர்எம்ஐ ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன். ஸோ ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன் எதுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னா இட் இஸ் யூஸ்ட் ஃபார் ரிமோட் கம்யூனிகேஷன் பிட்வீன் ஜாவா ப்ரோக்ராம். என்னோட ஜாவா ப்ரோக்ராமோட கம்யூனிகேஷனுக்காக என்ன யூஸ் ஆகும், இந்த ஜாவா பீன்ஸ் அப்படிங்கிறது யூஸ் ஆகும். ஸோ இது எல்லாமே நமக்கு இம்பார்ட்டண்ட்டாக தெரிஞ்சுக்க வேண்டிய மெத்தட்ஸ். இந்த ஜாவா பீன்ஸில் நம்ம எப்படி அடுத்து ஒர்க்கிங் கொடுக்குறது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ரிமோட் மெத்தட் இன்வொகேஷன் ஆர்எம்ஐ மூலமாக தான் நம்ம பண்ணுவோம். இந்த ஆர்எம்ஐ மெத்தட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா என்னோடய கம்யூனிகேஷனை நான் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுவேன். அந்த கம்யூனிகேஷன் நான் ஒரு டைமில் என்ன பண்ணுறேன் ஒரு செப்பரேட்டாக வச்சு நம்ம கொடுக்குறோம். ஸோ அதில் தான் அடுத்தது இன்ட்ரடக்ஷன் டு ஆப்லெட். ஸோ ஆப்லெட் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா ஜாவா லைக் ஒரு ப்ரோக்ராம்ஸை நான் ரன் பண்ணுறேன் என்னோடய ப்ரௌசர்ஸில். அதோட ஆப்லெட் லைஃப் சைக்கிள் என்ன அப்படின்னா இனிட் ஆஃப், ஸ்டார்ட் ஆஃப், டெஸ்ட்ராய் ஆஃப். அப்போது இனிட்னா இனிஷியலைஸ் பண்ணுறதுக்கு, அடுத்து ஸ்டாப் பண்ணுறேன், டெஸ்ட்ராய் பண்ணுறேன். இது எல்லாமே ஜாவா ஸ்கிரிப்டுக்குள்ளே நான் ஆப்லெட் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இப்போ அதில் இனிஷியலைஸ் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ பப்ளிக் வாய்ட் இனிட் ஆஃப், அதுக்குள்ளே நான் என்ன பண்ணுறேன் system.out.println ஆப்லெட் வந்து எனக்கு இனிஷியலைஸ்ட் ஆகிருக்கு. ஓகேவா? ஸோ நீங்கள் இதில் வந்து நம்ம ஷார்ட்ஸ் சிம்பிள் அண்ட் ஸ்வீட்டாக தான் கொடுத்துருக்குறோம். ஸோ கண்டென்ட் மெட்டீரியல் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஆல்சோ டெஸ்ட் பேட்ச் அவைலபிளாக இருக்குது. தென் ஈஸி ப்ரிப்பரேஷனில் உங்களுக்கு தேவையான எல்லா மெட்டீரியல்ஸுமே ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. ஓகே ரைட். ஸோ இப்போது இந்த பப்ளிக் வைட் இனிட் நமக்கு எதுக்கு தேவைப்படுது அப்படின்னா ஒவ்வொரு டைமும் ஆப்லைட்டை இனிஷியலைஸ் பண்ணோம் அப்படின்னா இதை வந்து நான் என்ன பண்ணுறேன் குளோபலாக மேலே கொடுத்துட்றேன். அப்போ அதுக்கப்புறம் ஒவ்வொரு டைமும் எனக்கு என்ன ஆயிரும் ஆப்லைட்டை நான் எப்போலாம் யூஸ் பண்ணுறேன் எப்போலாம் ரெஃபர் பண்ணுறேனோ அந்த டைமில் எனக்கு என்ன பண்ணிடும் அது உள்ளே வந்துடும். ஓகே, அடுத்தது என்னென்னா இமேஜஸ் எப்படி நான் ஆப்லெட்டில் ஆட் பண்ணுறது. ஸோ அதுக்கு தான் இமேஜ் ஐஎம்ஜி நான் எடுக்கிறேன். அந்த இமேஜ் எப்படி எடுக்கிறேன் கெட் இமேஜ் ஆஃப் கெட் டாக்குமெண்ட் பேஸு. நான் ஒரு டாக்குமெண்ட் எடுக்கிறேன் picture.jpg. இதே நான் என்ன பண்ணுறேன் பாருங்கள் g.draw image. ஏன்னா இதை நான் என்ன இதுக்குள்ளே கொடுத்துருக்கேன் ட்ரா இமேஜ்குள்ளே இமேஜ் 10,10 திஸ். அப்போ ஹைட்டு வித்து. ஸோ அதை நான் 10,10க்குள்ளே இந்த pic.jpgயை நான் ஷோ பண்ணணும். அடுத்து அதுக்குள்ளே சவுண்ட் எப்படி நான் கொடுக்குறது ஆப்லெட்டுக்குள்ளே. அப்போ ஆடியோ கிளிப்புன்னு நான் ஒன்று எடுக்கிறேன், ஒரு ஆடியோ எடுக்கிறேன். அந்த ஆடியோ கிளிப்பில் கிளிப் ஈக்குவல் டு கெட் ஆடியோ கிளிப்பு. ஸோ அதிலே ஆடியோ என்னோடய கெட் கோட் பேஸ்ட் வந்துடும். ஓகேவா? அந்த கெட் கோட் பேஸ்ட்குள்ளே ஒவ்வொரு டைமும் நான் கொடுக்குறேன். அப்போ அந்த சவுண்ட் எனக்கு எப்படி இருக்குது. ஸோ தேட் இஸ் கால்ட் sound.wave. ஒவ்வொரு வேவும் எனக்கு என்னவாக இருக்கும் ஆடியோ கிளிப்பாக இருக்கும். ரைட்டா? ஸோ இந்த ஆடியோ கிளிப்புக்குள்ளே வேறு என்னெல்லாம் இருக்குன்னா clip.play off. ஒவ்வொரு ப்ளே ஆஃபும் எனக்கு என்ன ஆகும் இந்த இமேஜஸ்குள்ளே ஆட் ஆகும். ரைட்டா? அண்ட் நெக்ஸ்ட்டு இந்த ஆடியோ கிளிப்பு இந்த இமேஜஸ் மெசேஜ் இது எல்லாமே பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ணி நான் பாஸ் பண்ணணும் ஆப்லெட்ஸ்குள்ளே. அப்போ பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணுறது நமக்கு எப்படி கிடைக்கும். ஸோ பேராமீட்டர்ஸ் அப்படின்னா என்ன சொல்லுவோம் பேரம் அப்படின்னு சொல்லி நான் வச்சுருக்கேன். அப்போ ஸ்ட்ரிங் பேரம் ஈக்குவல் டு கெட் பேராமீட்டர் ஆஃப் யூசர் நேமை நான் வாங்கணும். அப்போ யூசர் நேம் வாங்குறதுக்கு ஜாவாவில் எப்படி நம்ம ஹேண்டில் பண்ணலாம் ஈவெண்ட்டை. ஸோ இட் இஸ் யூஸ்ட் ஃபார் கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். நான் ஒரு பட்டனை கிளிக் பண்ணுற மூலமாகவோ இல்லை ஒரு கீயை ப்ரெஸ் பண்ணுறது மூலமாகவோ நான் என்ன பண்ண போகிறேன் பேராமீட்டர்ஸ். அப்போ பட்டன் டாட் ஆடு ஆக்ஷன் லிசனர். என்ன ஆக்ஷன் சொல்லி லிசன் பண்ணுறோம் அதில் நியூ ஆக்ஷன் லிசனர் புதுசாக ஒரு ஆக்ஷன் லிசனர் எடுக்கிறோம். ஸோ இதில் பப்ளிக் வாய்ட் ஆக்ஷன் பர்ஃபார்ம்டு அதுக்குள்ளே ஆக்ஷன் ஈவெண்ட்டை நான் என்னென்னு எடுக்கிறேன் ஈன்னு எடுக்கிறேன். ஃபைனலாக அது என்னவாகும் எனக்கு என்ன ஈவெண்ட்டு என்ன ஆக்ஷன் சொல்லி டிஸ்பிளே பண்ணணும். அப்போ அதனால் system.out.printlnக்குள்ளே எனக்கு என்ன பண்ணிடும் ஓகே இது வந்து எனக்கு கிளிக் ஆகிருக்கு. அப்போ ஒவ்வொரு டைமும் ஒரு ஆக்ஷன் லிசனரோ இல்லை ஈவெண்ட் லிசனரோ நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அது எல்லாமே என்னவாக இருக்கும் நமக்கு கிளிக் மூலமாக நமக்கு சேவ் ஆகும். ஓகேவா? ஓகே, ஸோ தேங்க்யூ. இப்போ உங்களுக்கு ஃபஸ்ட்டு 2 பார்ட் ஏ பார்ட் பி நம்ம வெப் டெக்னாலஜிஸ் பார்த்துட்டோம். ஸோ பார்ட் சியில் நம்ம பார்க்குறோம் அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அது எப்படி ஒர்க் ஆகுது என்ன மெத்தட்ஸ் அப்படிங்கிறது வித் எக்ஸாம்பிள்ஸோட பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.